Hello all, welcome to J-Talks. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் அவரோட பிளாக் டிஷர்ட் இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் மிகப்பெரிய அமெரிக்க பிஸ்னஸ் மேக்னட், இண்டஸ்ட்ரியல் டிசைனர், இன்வெஸ்டர், மீடியா ப்ரொப்ரேட்டர் அப்படின்னு தனக்குள்ளே எக்கச்சக்கமான ரோல்ஸ் வச்சுட்டு மேக் அப்படின்ற ப்ராடக்ட் உருவானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துட்டு இருக்கிற ஸ்டீவ் ஜாப்ஸ் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்துட்டு அவர் ஏன் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட வேறு எதுவும் ட்ரெஸ் இல்லையா, ஏன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்டீவ் ஜாப்ஸ் அட்மையர் பண்ணாத ஆளுங்களே இருக்க முடியாது. மேக் உருவாறதுக்கு மிகப்பெரிய காரணங்களாக இவரும் ஒருவராக இருந்துட்டு இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு, அதுவும் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை தொட்டு ஜெய படத்துல வர சிம்பு மாதிரி எனக்கு பிளாக்னா தான் ரொம்ப பிடிக்கும், நீங்க எந்த கலர் சூஸ் பண்ணி போட்டாலும் நான் பிளாக் மட்டும் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒருவேளை அவருக்கு பிளாக் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தாலும் அப்போ ஓகே, பேண்ட்டும் ஏன் ஒரே கலர்ல போகணும், பல வருஷங்களா ஷூ ஒரே மாதிரி போட்டுட்டு வர, இதெல்லாம் ஏன் என்னாச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஜாப்பனீஸோட கல்ச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கு. ஸோ சோனியோட சேர்மன் அக்கியோ மொரிட்டாவை பிசினஸ் பர்பஸ்க்காண்டி பார்க்க போயிருந்த போது அப்போதான் அவங்க ஒரு விஷயத்தை ஒரு நோட்டீஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இதுன்னு ஸ்கூலா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா போய் சோனியோட சேர்மன் அக்கியோ மொரிட்டா கிட்ட போய் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான், வேர்ல்டு வார் 2 நடந்த அப்புறம் யாருக்கிட்டையுமே போட்டுக்கு ட்ரெஸ் இல்லை, அந்த சமயத்தெல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் போக போக யூனிஃபார்ம் போடுற கல்ச்சரை எம்ப்ளாயிஸ் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களே யூனிஃபார்ம் போடுற கல்ச்சரை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே கான்செப்டையே நம்ம ஆப்பிளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சோனிக்கு எந்த டிசைனர் ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுத்தாரோ அந்த டிசைனர் இசின் மியாக்கி அப்படின்றவர்கிட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் போறாரு. ஆப்பிள் எம்ப்ளாயிஸ்க்காக யூனிஃபார்ம் டிசைன் பண்ண சொல்லி அதை ரொம்ப ஹாப்பியாக ஆப்பிள் எம்ப்ளாயிஸ் கிட்டே சொல்றாங்க, இங்கே பாருங்க இனிமேல் நமக்கு எல்லாருக்குமே யூனிஃபார்ம் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம், நம்ம எல்லாரும் யூனிஃபார்ம் தான் போட போறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவர் சொல்லும் போது எல்லாருமே அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்க அப்போஸ் பண்ணா என்ன, நான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சோனியோட சிஇஓ இவங்க எல்லாரும் ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்றதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இருக்கு. தட் இஸ் டெசிஷன் ஃபேட்டிக். காலையில் எந்திரிச்சோமா, க்ளோஸ் எடுத்து திறந்தோமா, ஒரே பிளாக் ட்ரெஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கன்ஃபார்மாக போட போறோம்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பேண்ட் ஷூஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சதே போட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் அந்த நாளில் என்ன வேலைலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த வேலை இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதாவது ட்ரெஸ் செலெக்ஷனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம ஆக்சுவல் லைஃப்ல என்ன வேணும் அப்படின்றத நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த டெசிஷன் ஃபேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த பிளாக் ஷர்ட், ப்ளூ ஜீன், பேஸ் ஆஃப் ஷூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இருந்தாலே போதும், நான் அடுத்தடுத்த வேலைகள் நானே பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸும் பிளாக் டிஷர்ட்டும் இந்த கான்செப்ட் தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு பிளாக் ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். லெட் வி ஆல் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.